ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து பிரவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கடைசி இப்போ வீடியோ போடுறதில்ல. மார்ச் மந்த்தா இல்லை பிப்ரவரி மந்த்தான்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி குட் நியூஸ் ஃபோக்ஸ். ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 month ஆகப்போகுது. May 26 ஆக்சுவலி மேரேஜ் ஆயிடுச்சு. May 26, 2024. இப்போ ஒய்ஃபோட தான். இப்போ புது செட்டப் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது பிஜி செட்டப் கிடையாது, வீடியோ செட்டப்பும் கிடையாது. பெங்களூரில் நான் ஃப்ளாட் இது பண்ணி அங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த செட்டப் தான். எங்கள் வீடியோ போகிற ஐடியாவே இல்லை. ஃபியூ டேஸ் பேக் வந்து அந்த ஆஃபீஸ் கொலிக் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த லீடு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருப்பா அப்படின்னு. பேர் சொல்ல முடியாது நான் ஆக்சுவலாக, ஏன்னா எல்லாம் பார்க்கறதுனால பேர் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, ரொம்ப கடியாக இருக்குது எனக்கு. எப்படி அதுலேருந்து லீவ் ஆகுது? நான் வந்து அது எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். லீடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுவுமே நான் வந்து அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஜெனரலாக நீங்கள் வீடியோஸ் பார்த்தது நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே எடுத்துக்குவேன். எதையுமே நான் நத்திங் சீரியஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற, எனக்கு வந்து பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஓகே, இதையே நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, நம்ம பண்ணுறது சொன்னால் மேபி அவங்க இல்லாமல் நிறைய பேர் இந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணலாம். ஐடிலையோ இல்லை பேங்க்லையோ வேறு எங்கே ஒர்க் பண்ணாலுமே எல்லா இடத்துலையுமே சுப்பீரியர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கீழே ஒருத்தவங்க இருப்பாங்க, லீடர் அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்க தான் செய்யும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இங்கே நிறைய பேர் தெரியாத மாதிரி இருக்கும்போது எனக்கு அவங்க பேசும்போது தான் எனக்கு ரெண்டமாக தெரிஞ்சுது. எனக்கு ஃபீமேல் ஃபோக்கு சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இதே நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 டிப்ஸ் எனக்கு நான் ஃபாலோ பண்ணுறது, நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக முடிக்க கற்றுக்கணும். என்ன எஃபிஷியண்ட்டு எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எப்படி எஃபிஷியன்ட்னா, ஒரு ஒர்க்கை வந்து 1 hourல முடிக்கணும்னா அதை வந்து முடிஞ்சளவு அதை விட குயிக்காக நீங்கள் முடிக்க பார்க்கணும். உங்கள் ஒர்க்கை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் அதுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். மக்கப் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு குழம்பு. இதுதான் ப்ராசஸ், இதுதான் இது அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ என்னோட ப்ராசஸில் வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்ல முடியாது, நான் ரஃபாக சொல்கிறேன். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, QCன்னு இருக்கும். எனக்கு வந்து இந்த 3மே ஈஸியாக பண்ண தெரியும். பட் இது 3மே எனக்கு பண்ண தெரிஞ்சாலும் நான் என்றைக்குமே வந்து எனக்கு பண்ண தெரியும்னு அவங்க யாருக்குமே காமிச்சிக்கிட்டே கிடையாது. நான் எப்பயுமே வேணுமா ஸ்டேஜ் 2 மட்டும் தான் பண்ணுவேன். அதான் ஈஸியான வேலை சொல்லப்போனால். ஃபஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் 1ங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய ப்ராசஸில். அது எனக்கு பண்ண தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாது, மறந்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மல்பல் போடுவேனே தவிர நான் என்றைக்குமே அதை ஃபுல் ஃபில்ஜாக பண்ணதே கிடையாது. ஸ்டேஜ் 2 தான் நான் எப்பயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டேஜ் 1 தெரிஞ்சிருந்தாலுமே QC எனக்கு தெரியும். இருந்தாலும் QC இப்போ எனக்கு வேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து QC கொஞ்சம் மிஸ்டேக் கொடுப்பேன். ஏன்னா QC இல்லாமல் பண்ணிட்டேன்னா எனக்கு நிறைய டார்கெட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் என்றைக்குமே பண்ணது கிடையாது. இது நான் ஃபாலோ பண்ண டிப். இது டிப் 1. டிப் 2 என்னென்னா, டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஏன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஒரு ப்ராசஸ் போதிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே ஒரு இனிஷியல் கேட்டிங்கே கொடுப்பாங்க. இதான் நாங்கள் பண்ணுறோம், இந்தந்த ப்ராசஸ் இந்தந்த கோடு தெரிஞ்சால் போதும் வீடியோ வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து கிராஸ் பண்ணிக்க பார்க்கணும். தெரியலனாலும் நீங்கள் வந்து ரஃபாக வந்து நோட்ஸ் எடுக்க நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான்லாம் இப்போ எப்படி இதில் டிஜிட்டல் நோட்ஸ் எடுக்கணும், டிஜிட்டல் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இன்கேஸ் உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்கள் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபோனை வந்து சீல் பண்ணிட்டு எங்கள் இதில் வந்து கேமரா இது மட்டும் பண்ணுவாங்க, கேமரா மாஸ்கிங் மட்டும் பண்ணுவாங்க, மொபைல் மாஸ்கிங்னு. மற்றபடி நாங்கள் கேமரா எடுக்கக்கூடாது தவிர மற்றபடி நீங்கள் இது பண்ணலாம், நோட்ஸ் அதெல்லாம் இது பண்ணலாம். அந்த மாதிரி இது பண்ணலாம். இல்லை லேப்டாப்லேயும் நோட் பேட், ஜென்ரல் நோட் பேட் இருக்குல்ல, நாட் பெரிய இதெல்லாம் கீப் நோட்ஸ் கூட எல்லாமே ஜென்ரல் நோட் பேட்லேயே கூட நோட் பண்ணி ப்ராசஸை எடுத்து வச்சு நீங்கள் ஒரு 1 or 2 days நீங்களே அதை ரெஃபர் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது டிப் நம்பர் 2. என்னென்னா, நீங்கள் வந்து டிபெண்ட் ஆகிருக்கக்கூடாது, நீங்களே உங்கள் செல்ஃபாக ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து எப்பயுமே பெஸ்ட்டு. 2வது என்ன பண்ணணும்னா, டைம் மேனேஜ்மெண்ட். இது ஒர்க்குக்குன்னு இல்லை, லைஃபுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எல்லாருக்குமே 7 days தான் இருக்க போகுது ஒரு வீக்கில், எல்லாருக்குமே 30 days ஒரு மந்த், எல்லாருக்குமே 365 days ஒரு இயரில் இருக்க போகுது. பட் அதை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணி பண்ணுறாங்க தான் இது. இப்போ நானே அது கொஞ்சம் வீக் தான். இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ, வீக்லி ஒன்ஸ் வீடியோ, மந்த்லி இத்தனை வீடியோ போடணும், அந்த மாதிரி போட்டால் யூடியூப்பும் க்ரோ ஆகணும்னு எனக்கு தெரியும். பட் என்னாலே அதை பண்ண முடியல. ஸ்டோரி போடுறதுக்கு இருக்க டைம், ஏன்னா வந்து இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டோரி போடணும், அது டிஃப்ரெண்ட். ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட் போட போனால் அதுக்கு எடிட் பண்ணுறது அது பெருசாக இல்லை. ஃபுல் ஃப்ளெஜ் வீடியோனா அட்லீஸ்ட் 5 minutes போடுறோம். 5 minutes நீ பார்க்குற 5 minutes வந்து எக்ஸாக்ட் 5 minutes ரெக்கார்ட் பண்ணுறது மோஸ்ட்லி அதிகம் தான். அதை கட் பண்ணி போடுறது, அதை கொஞ்சம் இல்லை என்னடா எடிட்டுக்கு பெருசாக 1 minute நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு இன்னும் நான் யூடியூப்னு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. என்னோட பிக்சல் ஃபோன் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி இது பழைய ஃபோன், காலேஜ் டைம் யூஸ் பண்ண ஃபோன். இதில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எலாபரேட் பண்ணி சொல்லலாம், அவ்வளோதானே தவிர யூடியூப்க்கு நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. மைக்குமே என்கிட்ட கிடையாது, இந்த ஹெட்ஃபோனை தான் நான் மைக்காக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் அதுலேருந்து ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து வாங்கணுங்கிறது தான் என்னோட ஐடியாவை தவிர என்கிட்ட ஒரு டேபிள் செட்டப் எதுவுமே கிடையாது. முன்னாடி என் லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் ஃபோனை சார்ஜ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதில் எனக்கு வந்து மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நான் எப்பவுமே சிம்பிளாக இருக்கும். என்றைக்கு நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் யூடியூப்லேருந்து, அதுக்கப்புறம் வேணால் ஸ்டுடியோ செட்டப் எல்லாம் நான் பண்ணுறேனே தவிர ஸ்டுடியோ டூலாம் அப்புறம் போகிறேன். நான் இதுலேருந்து ஒன்றுமே வராமல் நான் எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கேன்னு பண்ணுறேன், அவ்வளோதான். இது ஒன்று. 3rd முடிஞ்சா 4th டிப் என்னென்னா, எதையுமே சீரியஸாக எடுத்துக்கூடாது. 4th டிப்பு தான், எதையுமே சீரியஸாக எடுத்துக்கூடாது. லைஃப்பில் வந்து எதுவுமே சீரியஸ் கிடையாது. எல்லாமே இப்போ நீங்களாக இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைம் தான். அதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்பைர் ஆகிட போகுது, அவ்வளோதான். அந்த யுவன் சாங்கில் வரும் ஒரு நாள் சாங் கேட்டிருந்தா தெரியும். அதில் வந்து வீட்டில் நம்ம நடக்கும்போது நம்ம மட்டும்தான் தனி, நிலையிலே நம்ம விட்டு போயிடும். அதுதான் ஃபேக்ட். ஆக்சுவலாக நான் என்னதான் இப்போ கேங்கா ஸ்குவாடாக நான் சொல்லலாம், ஸ்குவாட் பி அந்த மாதிரி சொல்லலாம், எல்லாமே என்னை சுற்றி இருக்காங்கன்னா இருக்க தான் செய்வாங்க. ஆனால் ஒரு
சர்டின் பீரியட் ஆஃப் டைம் தான் எல்லாமே வந்து ஃபேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபேட் ஆக தான் செய்யும். அது வந்து நேச்சுரல் தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆக தான் செய்வாங்க. அது வந்து இதுதான், அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. இல்லை நான் இது எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே போயிடும், மண்டேலேருந்து முடியிலேருந்து எல்லாமே போயிடும். அதுதான் ஃபேக்ட். 5th பாயிண்ட்டு ஃபைனல் பாயிண்ட். இதில் என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் பில்ட் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே வந்து மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதும் சேடாக இருக்கும் எல்லாமே வந்து உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா நாளும் சந்தோஷமாக போகணும்னு சொல்ல முடியாது. இப்போ இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாங்க, எனக்குமே அப்படி இருக்காது. ஒஸ்ட்டாக போன நாளும் இருக்குது. ஃபீல் பண்ணுறோமா, ஃபீல் பண்ணிடணும், அழுதணும் அவ்வளோதானே தவிர அதையே வந்து சீரியஸாக போட்டு யூஸ் பண்ணாது. ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் அந்த மைண்ட் செட்லாம் இருக்கேன் ஆக்சுவலாக. எனக்கு ஒஸ்ட்டு பாஸ்ட் இருக்கும்போது நான் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த மைண்ட் செட் பில்ட் பண்ணேன் தவிர அது அப்படி தான் பில்ட் ஆச்சுன்னா அது அப்படி தான் இருக்கேன் நான். அந்த ஜஸ்ட் லைக் தட் மைண்ட் செட்டுங்கிறது வந்து அது வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா கொஞ்சம் பக்குவப்படணும், நிறைய விஷயம் பார்க்கணும், பார்த்தா தான் அது வரும். ஈஸியாக சொல்லலாம். இப்போ நீங்கள் விஜய் ஆண்டனி பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ரீசெண்டாக தான் ஒரு டாக்டர் வந்து சூசைட் பண்ணாங்க, இது பண்ணால். அதுக்கப்புறமே கூட நான் கூட யோசித்தேன், ஸோ பாசிட்டிவாக கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுது நான் யோசித்தேன். பர்சனலாக நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் விஜய் ஆண்டனி அப்படி இது பண்ணல. அதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுலேயுமே நான் நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த இந்த நோட் போட்டுப்பாரு அந்த இன்ஸ்டால். நான் பார்க்கும்போது ஓகே இதையுமே இவ்வளோ பாசிட்டிவாக எடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது. அவரோட இது நிறையா நல்லா இருக்கும் விஜய் ஆண்டனியோட. நான் ஜென்ரலாக நிறைய இன்ஸ்பயர் ஆகும் அவர்கிட்டேருந்து. ஓகே இதுதான் இந்த 5 பாயிண்ட்ஸ் தான். இதை லீடுன்னு இல்லை, லைஃப்பை மேனேஜ் பண்ணுமே இந்த 5 பாயிண்ட்ஸ் அப்ளிக் ஆகும். நான் ஜென்ரலாக இதை வந்து எப்படி உங்களை சீனியர் ஃபோக்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் வந்து நான் பேசணும்னு யோசிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி. ஆக்சுவலாக எனக்கு டாபிக் தேர்தல் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி யாராவது வந்து சொன்னாங்க கூட அதான் ஒரு டாப்பிக்கை எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் இது பண்ணேன். நான் ஜென்ரலாக கூகுள்லேருந்து அந்த மாதிரி இருக்க முடியும். நான் இது வரைக்கும் என்னென்ன பார்த்து கற்றுருக்கேன், என்னோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆனதான் என்னோட ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ண ஆசைப்படுவேன். அதான் எப்பயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது 5 நீங்கள் இது பண்ணிட்டீங்களா குட்டு கோ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய்.